தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர நிலையில எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் நடத்திக்கிட்டு வருது. ரொம்பவே பரபரப்பான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டுட்டு வருது. அந்த வகையில முதல்ல நம்ம திமுக கூட்டணியை பார்த்தோம்னா, திமுக கூட்டணியில பலம் வாய்ந்து இருக்கு. காங்கிரஸ், விசிக அடிக்கடிக்கு என்ன அரசல் புரசல் வந்தாலும் அவங்களை எல்லாரையும் பேசி சமாளிச்சு தங்களுடைய கூட்டணிக்குள்ள தக்க வைக்கிறதுக்கான வேலையை திமுக பார்த்துக்கிட்டு வருது. இந்த தேர்தலுக்கு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி, பலம் வாய்ந்த கட்சி யார் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம திமுகவை சொல்லலாம். அதே போல ஆப்போசிட்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஓரளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்கு. ஏன் அப்படின்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணி அறிவிச்சதுல இருந்து அதிமுகக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளும் நிறைய சலசலப்புகளும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. என்டிஏ கூட்டணில இருந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. செங்கோட்டையன் அவர்களும் அதிமுகவில இருந்து வெளியே வந்து தாவேகாவுக்கு சேர்ந்துட்டாரு. இதனால அதிமுக ஒரு பலம் குறைந்த கட்சியா இருக்குது, ரொம்பவே பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் பேசப்பட்டு வந்த நிலையில இப்போதைக்கு சூழ்நிலையில அதிமுக ஓரளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கு என்டிஏ கூட்டணி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் மறுபடியும் சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மற்ற கூட்டணி கட்சிகளும் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் அந்த கூட்டணியில இருக்கு அப்படின்னு தற்போது நடந்த ஒரு மீட்டிங்ல அறிவிச்சு இருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மீட்டிங்ல இருந்தாங்க. அதே போல இன்னொரு கட்சி, ஏன்னா இப்ப சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னா 4 முனை போட்டியா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, இந்த 4 முனை போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. நாம் தமிழர் கட்சியை பாத்தீங்கன்னா எப்போதுமே தனித்து தான் நாங்க போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல தாவேகாவும் நாங்க தனிச்சுதான் இந்த தேர்தலில் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. இதனால இந்த சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியா இருக்க போகுது. இப்போ ஏன்டா இதை பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஏன் பேசுறேன் அப்படின்னா, பாமகவுல 2 பிளவா இருக்கு. அப்பா மகன் தலைமையிலான பாமக 2 பிளவா இருக்கு. என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி காணொலி எல்லாம் நிறைய பேசிட்டோம். இப்போ ஏன்டா அதை பத்தி பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இப்போ பாமக யார் கூட்டணியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அன்புமணி தலைமையிலான பாமக என்டிஏ கூட்டணியில இருக்கு. அப்போ ராமதாஸ் தலைமையிலான பாமக யாரு கூட கூட்டணியில இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பத்தி தான் நாம இப்போ பேச போறோம். தேர்தல் ஆணையமே அன்புமணி தலைமையிலான பாமக தான் அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இருக்காங்க.